நில உச்சம் வரும்போது நிலத்தை எடுத்துக்க, என்ன எடுத்துக்கியா, மக்கள் கொடுத்தது எடுத்துட்டு போய் எனக்கு தேவையில்லை. எனக்குன்னு ஒரு ஏதோ ஒரு இடம் கொடுப்பீங்களா, அது இருக்குல்ல. என் மனைவிக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு உங்க சட்டத்துல இடம் இருக்குல்ல. என் பிள்ளைக்குன்னு இத்தனை இருக்கணும் இருக்குல்ல, அது கிடைச்சா எனக்கு போதும். எவ்வளவு பேர் இருக்கு? 4 பேர் வந்தா ஒரு நேரம் சோறு போட மாட்டீங்க. அதுவே நம்மளுக்கு போதும், முடிஞ்சிடும். இத்தனை பேர் வீட்டுக்கு நான் போயிட்டு முடிச்சேன். என்னையா காசு 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 பணம் படப்பூமையா நீங்க உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போக போறீங்க? செத்தா கூட அருணாக்குடி அத்தி விட்டு தான் உள்ளத்தி கொண்டு போய் போதைக்கிறான். காசு கிடையாது, ஒண்ணு கிடையாது. தோல்வி அவங்களுக்கு தான் தவிர எனக்கு கிடையாது. ஒரு மனுஷன் தெரியும் பொழுது அவன் தாய் எழுத அவன் நல்ல மகன், அவனை பிள்ளைங்க எழுத அவன் நல்ல தகப்பன், அவன் கூட பிறந்தவங்க எழுத அவன் ஒரு நல்ல சகோதரன், அவன் பிரிவுக்காக ஒரு நாளையே அழுதான் அவன் ஒரு நல்ல தலை. இதற்காக இந்த நாள் அழுதப்படா. நீ செய்த தியாகமும் எங்கே சொல்வே, இன்றைக்கும் என்றைக்கும் நீ எங்கள் நெஞ்சத்தில் அன்புக்கும் பண்புக்கும் நீ அந்த சொர்க்கத்தில் மன்னவன் காவிய நாயகனே, என்னுயிர் தேசத்து காவலனே, வாடிய பூமியில் காவுகிறாய் மழை தூவிடும் புகழ்வாழியனே. மக்கள் மனதில் நீங்காத ஒரு தலைவராக, கேப்டனாக, வல்லரசாக, பொன்பட செல்வராக, தளபதியாக கேப்டன் விஜயகாந்த் ஐயா